கழுத்தை பிடிச்சு இழுத்து வாங்கடா அந்த பொம்பளைய. என்ன செல்வம் இது? ஏன் ஆளுங்களோடு வந்திருக்க? எவனோ எரும வியாபாரி இங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கு முன்னாடி சில மாற்றங்களை செய்யலான்னு இருக்கேன். இது என் அப்பா உட்கார்ந்த நாற்காலி. இந்த நிமிஷத்துல இருந்து இதுல நான் தான் உட்கார போறேன். இந்த அரண்மனை இனிமே எனக்குதான். மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க. உங்களை மாதிரி காலி பசங்களுக்கு அவங்கள தொட கூட அருகதே இல்ல. விடுங்கடா. என் அப்பனுக்கு நீ மனைவியா வாழ்ந்தது போதும். இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. செல்வம், நான் அப்ப எதிர்பார்த்த மாதிரியே சின்ன முதலாளியோட அட்டகாசம் தொடங்கியாச்சு. அம்மாவா வெளியில வந்தீங்களா இல்ல துரத்து விட்டாங்களா? எதுவா இருந்தாலும் உங்க முடிவு. ஆனா ஏன் முடிவு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறதா? ஊதுபத்தி ஏத்தி கோடி துணி போத்தி குணமா படுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த வீட்டுக்குள்ள வா. குணமா படுக்க போறது இவ இல்லடா, நீதான்டா. எல்லாரையும் அடிச்சு துரத்துங்க. ஏண்டா பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற? ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம்தான். அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற. இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு? நான் பஞ்ச பரதேசி. பிரச்சனைனா மஞ்சா சோத்த வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன்டி. அதான் நம்ம பாஸோட பிலாசபி. தில் இருந்தா அம்பலனா கை வைடா. ஏண்டா பேசினீங்க சொல்ல மேல கை வச்சு நீ. நாகப்பா சமாதானம் பேச வந்த அச்சி தேத்திரிய உனக்கு நல்லா இருக்குதாண்ணா? கழுத்தை பிடிச்சா தள்ளுவான். அடிச்சு துரத்துங்கடா. பிடிக்காதா? குரல் திகிலாயிட போதுடா. கொஞ்சம் விட்டா நம்ம ஊர் வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போய் போல இருக்கு. நல்ல வேலை வக்கீல் வந்துட்டாரு. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்த உடனே ஆசையா கழுத்துல கை வச்சுட்டாங்க. அதோ அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணுல இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா ஆகிருக்கு. செல்வம், என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம்? என்ன வம்பு கிழத்தா அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும். இவரை நீ யாருன்னு நினைச்ச? பெல்லாரி ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்த. வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கிறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலி மதிக்கிறான். நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா கண்ணு? ஆனா ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க. இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கணுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யானுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா. ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியம். அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. இப்படி வா. எல்லா பாட்டும் இந்த வீட்டுல தாங்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கின்னு? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. Why not? அனுப்பிடலாமே. அது வக்கீல். அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இட்டின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு. நேரம் ஆகுதுல்ல. போங்க. எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சு கிடையாது. கிளம்புங்க. போங்க. இடத்த காலி பண்ணுங்க. போட போட என்ன வாடா. உன்னதான் வாடா. என்ன உதாரு காட்டுற? சரி உனக்கு இங்க என்ன கொடுக்குறாங்க? அது ஒரு அடிக்கு 75 ரூபா வாங்குறேன். ஆஸ்பத்திரி செலவுலாம் தனி. அது சரி. நான் எப்பவும் துட்டெல்லாம் வாங்குறது இல்ல. குடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தான். அண்ணாத்த
இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. எருமை வியாபாரின்னா சரியான எருமை வியாபாரி. இருப்பானா? அதுலயும் தூக்கத்துல கூட கூலிங் கிளாஸ காட்ட மாட்டானா? நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ மேஜிக் காட்டினானாமே. இருக்கட்டும், நம்ம முதலாளி சொன்னாலும் மாறி வந்துட்டோரோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒப்படைப்பாரா? ஆனா வந்திருக்கிறது பென்ஸ் கார்ல. இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும். ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல. எவனோ ஒரு எருமை வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான்? சரியா சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ராஜு. நான் நாகப்பன். நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க. எங்க அவர் வரலையா? அவர் வருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ப கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க. இதெல்லாம் புது கதையா இருக்கு. நாங்க வருஷக்கணக்கா இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்கோம். இதத்தான் வட்ட மேஜ மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐநா சபையில. இங்க வர்றவருக்கு உன் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம். என்னால முடியும். எந்திரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எழுந்திருங்க. சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. அம்மாடி, இப்பவே கண்ணு கட்டுதே. ரெடி பாஸ், ப்ளீஸ் கம் இன். நமஸ்காரம். நான் யாருன்னு தெரியாது இல்ல? பெல்லாரி ராஜா. உட்காருங்க. இந்த பெருசுங்களா சொல்லுங்களேன். அல்பனுக்கு வந்த வாழ்வுன்னு என் கதையும் அதுதான். மெய்யாலு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவா இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது. காங்கிரஸ் இல்ல சார், கான்ஃபரன்ஸ். உனக்கு தெரிஞ்சா சார் தான். எனக்கு இந்த படிப்பிடிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது. 2ஆம் கிளாஸோட நின்ட்டேன். பேசினா வாயில தமிழே ஒழுங்கா வராது. அந்த அளவுக்கு மாங்கா. நமக்கு வராது இருக்கட்டும். நிக்கிறானே இவன் சாதாரண ஆளு கிடையாது. இங்கிலீஷ்ல பிச்சு வளருவான். எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் இல்ல, எம்பாம்லே இருந்துட்டு போயேன்டா. படிச்சுக்கிறல்ல. இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன். அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார், ஆஸ்ட்ரே. அப்படியா? நமக்கு தெரியும்னா தட்டத்துக்கு பதிலா துப்பிட்டேன். இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்பா நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு. எனக்கு மாத்திரம் இல்ல, நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம். என்ன கரெக்ட் தானே? முத்துநாத்த அங்க மூலையில இருக்கிறான பார்த்து வச்சுக்க. பார்வையே சரியில்லை. போறப்ப வைக்கணும் ஆப்பு. சரி, நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு போட்டு செஞ்சிட்டா நல்லது. அதான் அந்த அடிக்கல் நாட்டத்தை சொன்னேன். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதானே காரணம். அதனால எல்லாரும் என் பின்னாடி வந்து நின்னுங்க. ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றது? சரியா சொன்னீங்க. முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணல. பிள்ளைங்க அடங்காதானே அவரோட மூச்சு அடங்கிடுச்சு. மெய்தான் என்னத்த? அதுங்கள பாத்துக்கலாம், விடுங்க. சித கேசுங்க. எண்ணி நிலந்து 4வது நாள் அடிக்கல் நாட்டுறோம். பேர்ல எந்த மாத்தமும் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் முடிவு எடுக்கிற உரிமை என்னன்றதை கொடுத்துக்கிறாங்க. அதோட அடிக்கல் நாட்டுக்கு அன்னைக்கு வந்தா நான் அந்த ஆள் வேணாம். அவன் சரியான பயந்தாங்குழி ஆகுறான். நாம அம்மாவை கூட்டுக்குவோம். அம்மா தமிழ்நாட்டுக்கு யார் யா அம்மா? தெரியும், புரட்சி தலைவி. அவங்களே தான் யார் யா ராசா செல்லம். உடம்பு புல்ல அவனுக்கு அறிவியா? அவங்க வச்சல கூடவே கருப்பு புனியும் வருவாங்க துப்பாக்கியோட. அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது. அப்படியே வாலாட்டான்னு வச்சுக்க, துப்பாக்கி சத்தம் கட 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 கடன்னு கேட்கும். சொல்றது கரெக்ட் தானே கண்ணு? அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க, பேச வேண்டியவங்களான பேசிடுங்க. நடக்க வேண்டிய காரியம் தடபுடலா நடக்கட்டும். ராஜகண்ண, வேற எதாச்சும் சொல்ல வேண்டியது? எல்லாரும் போலாம்ல. அப்ப காங்கிரஸ் முடிஞ்சிச்சு. கிளம்பு 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 கிளம்ப கிளம்ப கிளம்ப. இல்ல பிரதர், உன்னதான் எங்க நடுவுற என்ன? உனக்கு இதுக்கு மாச சம்பளமா தன கூலியா? புரியலையே. புரியலங்கிற காட்டுன்னு வச்சுக்க. என்னத்த இவங்க என்ன வேலை பாக்குறான்? பினான்ஸ் மேனேஜர். என்ன கர்மாந்திர வேலை வேணாலும் பாத்துக்கிட்டோம். இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இன்னைக்கே இவன் சீட்டை கிழிங்க. நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு மொபைல்.
போடா